ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் கோடீஸ்வரன் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? அப்படி போயிட்டுருக்கு, நலமாக இருக்கிறேன். தாவேகா ஆட்சி 100 நாளை நெருங்க இருக்கிறது. இந்த 100 நாள் ஆட்சி, விஜய் ஆட்சி, சாதித்தது என்ன, சறுக்கியது என்ன, சாதித்ததும் சறுக்கியதும். முதலில் வாழ்த்துக்கள். நான் ஒரு ஆட்சி அமைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க உழைத்த உழைப்புக்கு ஆட்சின்றது ஒன்று அமைஞ்சிருக்கக்கூடாதுன்றது என்னோட விமர்சனம். முதல்லையும் அதான் விமர்சனம், இப்போவும் விமர்சனம். கஷ்டப்படாமல் உழைக்காமல் ஒரு ஆட்சி கிடைத்தது. அந்த ஆட்சி நல்லாட்சி ஆக்குவதற்கு அவங்க உழைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன் இப்போ அவங்க உழைக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்து வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு தாவேகா அரசு அந்த உழைப்பு என்பது மக்களோட நலனை மேம்படுத்தும். அந்த ஒரு பார்வை தான் அதில், அதை தாண்டி இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி இதை நம்ம பார்க்குறோம், இது எப்படி போகிறோம் அப்படின்போது, நான் வந்து அது ஒரு மிக்ஸ்டு பேக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஏற்றம் இறக்கம், நல்லது கெட்டது, செய்ய வேண்டிய விவகாரங்கள், செய்யக்கூடியது எல்லாமே கலந்துருக்கு. இப்போது ஏற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 அமைச்சர்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5-6 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஏற்றமாக இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு இறக்கம், இல்லைனா வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரு நிலை, அந்த ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஏற்றம் என்று சொல்லணுன்னா எந்தெந்த துறையில் ஏற்றம்னா, உதாரணத்துக்கு பத்திரப்பதிவுத்துறை, அந்த துறையில் வந்து விமர்சனங்கள் 1-2 அங்கே வந்திருக்கு. இப்போ பழனியில் ஒரு விமர்சனம் வந்தது. அதெல்லாம் வந்தாலும் கூட பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அரசியலில் வந்துட்டு இது ஊழல் லஞ்சன்றது பேசப்பட வேண்டிய விஷயம், நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். பொதுமக்களை பொறுத்தவரையிலும் முன்ன மாதிரி வந்து டிமாண்டு பண்ணுறது கிடையாது. கொடுத்தா தான், காசு எடுத்து வச்சாதான், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷனு, ஒரு சில லீகல் சர்டிஃபிகேட்டு, ரெவென்யூ துறை, அதாவது அந்த மாதிரி துறையிலெல்லாம் போய் கேட்கும்போது அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம காதுபட கேட்குறோம். அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது உள்ளபடி மகிழ்ச்சி. ஸோ இது வந்து ஒரு ஏற்றம். இப்போது வருவாய்த்துறை, அதுக்கப்புறமா வந்து பத்திரப்பதிவுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறையில் வந்து என்னென்னா, உங்களுக்கு கூட்டி கழித்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் போய் ரீல்ஸ் போட்டோம், இவ்வளோ விஜய் சார் கட்சிகளுக்கு கொடியை நட்டு வச்சோம். அதுக்கப்புறம் வந்து மாணவர்களோட அந்த கலாச்சாரம் என்பதே இன்றைக்கி ஃபோனில் போயிட்டு இருக்கும்போதும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த பள்ளிக்கல்வித்துறை போயிட்டுருக்கு. ஏன்னா பெரிய விமர்சனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் வைக்கக்கூடிய விமர்சனம் அரசியல் ரீதியான விமர்சனம். அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் போயிட்டு ரீல்ஸ் போடுறதுன்றது, அது அமைச்சர் போய் ரீல்ஸ் போடுறது கிடையாது. அமைச்சர் போய் ஏதோ திருக்குறள், ஏதோ புஸ்தகம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு அமைச்சர் போனால் 9 அமைச்சர்கள் இல்லை 9 எம்எல்ஏ போயிட்டு ஊராக போய் ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது நியூசன்ஸ் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறைக்கு தலைவலி, இடையூறுகள் இருக்குது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறையாக வந்து ஒரு சில இந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, ஸ்கூல்ஸ் விஷயங்கள் மேம்படுத்துறது, ஃபீஸை குறைக்கிறதுக்கு, வெளியில் போர்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி சிலபஸை மாற்றுறதுக்கு இப்போ ஆசிரியர்கள்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட நான் விமர்சனம் பண்ணியிருப்பேன், 30 கோடியாக ஒரு சிலபஸ் மாற்றுறதுக்குன்னு. அதுக்கு வந்து இல்லை, நிறைய ஆசிரியர்கள்லாம் தங்க வச்சு எழுத்துக்கள் எழுத வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் மாறணும், ஆடல் பாடல், விஷுவலைசேஷன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை. அதுக்கப்புறமா வந்து இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறை கூட வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி முன்னாடியை விட இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பெட்டர் தான். ஏன் பெட்டர், எதை வச்சு பத்திரிகையாளர் இப்படி சொல்கிறார்? இவர் எப்பயுமே விமர்சனம் தானே பண்ணார். இவர் என்ன புதுசாக ஏதோ 5 பேர் பயங்கரமாக பண்ண மாதிரி சொன்னார் அப்படின்னா என்னென்னா, இந்த கோயிலில் வந்துட்டு முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து இந்த கூட்ட நெரிசலை ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் அந்த கோயில் இந்த இடைத்தரகர்கள் வாங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்குது. அது மாதிரி கோயிலில் இந்த கோயில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கேயுமே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்னென்னா, தாவேகா கட்சியினர் வந்து கோயிலுக்கு வெளியே கூட இருக்க இடத்துல வசூல் பண்ணுறது, எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க, நிதி கொடுங்கன்னு கேட்குறது அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாக ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயத்தை வந்து சரி செய்யறது, அதாவது மேடு பள்ளம் இந்த மாதிரி இப்போ சொல்லக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தா இது. அப்புறம் டாஸ்மாகை பொறுத்தவரையிலும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்குறது நிற்கல. ஆனால் இந்த ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஒரு சில நேரத்தில் வந்துட்டு புது ஐட்டம் எல்லாம் வருது டாஸ்மாகில்,
பழைய ஐட்டம்லாம் வந்து கிளியர் பண்ணுறாங்களா, இல்லை ஆன்லைனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்களா, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. எங்கே இருந்ததோ அதை விட இன்னும் கீழே இறங்கி போகல. அது வந்து மோசமாக இருக்குது, தொடர்ந்து மோசமாக இருக்குது. அதாவது இவங்க ஆட்சியில் இன்னும் மோசம் அப்படின்னு ஒரு பேர் கூட எடுக்கலாம். அதை வந்து டாஸ்மாக் எடுக்காமல் அந்த இடத்துல இருக்குது. ஹைவேஸை பொறுத்தவரையிலுமோ அப்புறம் முனிசிபல் அட்மிஷன் மாசை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அது எந்த முன்னேற்றமும் கிடையாது, அங்கேயே தான் இருக்குது. இல்லை ஹைவேஸும் முனிசிபல் அட்மிஷன் கரெக்டாக சொன்னோன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் முதல்வர் விஜய் கிட்ட இருக்குது. ஏன் அது எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுறதோ, சாலைகள் ரிப்பேர் பண்ணுறதோ, இல்லை புதுசாக குடிநீர் இணைப்பு கொடுக்குறதோ, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வார் ஃபுட்டிங்லேயோ இல்லை விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஆபத்து அவங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மழைக்காலம் வரப்போகுது. இப்போ மழை காலத்தில் ஒருவேளை மழை ஜாஸ்தியாகுது, சென்னை இல்லை உங்களுக்கு கோயம்புத்தூர் அந்த மாதிரி நகரங்கள் வந்து எதனா மழையில் பாதிப்புக்குள்ளாச்சுன்னா முதல்வரே அந்த தொகுதியை வச்சுருக்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். ஆனால் அவர் அது என்ன காரணத்துக்கோசரம் அவரே அதை வச்சுருக்காரு தெரியல. அது மேபி அது பாதிப்புக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ அது புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைவேஸை பொறுத்தவரை இன்னும் பெரிய மேஜர் ஒர்க்ஸ் டெண்டர்ஸ் அந்த மாதிரி எதுவும் மூட் அவுட் ஆகலை. அது வந்து ஐயா ஆதவர்ஜுனா கிட்ட இருக்குது. அதுவுமே வந்து அதே நிலையில் அதே போன வாட்டி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிலையில் இருக்குது. ஓகே. அப்புறம் உங்களுக்கு வந்து உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அதே நிலைமை தான். அதாவது புதுசாக ப்ரொஃபஸர் வேலைக்கு எடுக்கலை, சம்பளம் போட வேண்டியது நிறைய நேரத்தில் டிலே ஆகுது, ஃபண்டிங் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒதுக்கப்படலை, அமைச்சரோட அந்த ஆய்வோ இல்லை அமைச்சரோட அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து சொல்லும்படியாக இல்லை. இது உயர்கல்வித்துறை. ஊரில் இருக்கிற மற்ற பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, அவரால் விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டூரிசம் துறையை பொறுத்தவரைக்கும் அதுவும் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் பெரிய மைனஸில் அப்படி இருக்குது. அப்போ மீன் வளம், பால் வளம் ஆக்சுவலாக மோசமாக போயிருக்கு. என்னென்னா ஆவின் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஆவின் சறுக்கிற இடத்துல நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் மைன்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக பேசப்பட்டது. அதாவது என்னென்னா குவாரியெல்லாம் இனிமேல் சைட் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே நிறுத்தி வைப்பாங்க கொள்வாங்கன்ற மாதிரி பேசப்பட்டது. பட் ஆனால் அதில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டியதெல்லாம் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா மண்வள மாவட்டம், கனிம வளமும் மாவட்டம் இப்போ அதை எடுத்து இங்கே கட்டடம் கட்டுறதுக்கு இல்லை இங்கே அணை கட்டுறதுக்கு இங்கே பிரிட்ஜு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அதில் ஒரு பொருள் இருக்குது. ஓகே. எல்லார் ஊர்லேயும் இப்போ கர்நாடகத்தில் கல் இருக்குது, ஆந்திராவில் கல் இருக்குது, கேரளாவில் கல் இருக்குது. அவங்களோட மலையை அவங்களோட மண்ணெல்லாம் அவங்க அள்ள மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இதெல்லாம் அள்ளின்னு போயிடலாம். ஆனால் இங்கே குப்பை கொட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அண்டை மாநிலங்கள். அந்த விஷயத்தை பார்க்கும்போது அது தொடர்ந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னால் கேரளத்திலேருந்து அவங்க முதலமைச்சர் சதீஷன் லெட்டர் எழுதியுமே கூட இன்னும் தமிழக அரசு வந்து பெருசாக இசைவு தெரிவிக்கல. ஸோ ஒரு 60-70% அது பாசிட்டிவ். ஆனால் நிறைய இடத்துல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து மண் இனிமேல்ட்டு அதிகமாக திருட போகிறாங்களா இல்லை அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் மண் எடுக்க போகிறாங்களான்றது நம்ம இவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அது பொறுத்திருந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் பெரிய கான்ட்ரவர்சியில் எதுவும் சிக்கலை, அமைதியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அகெயின் வர்றது மழை காலம், டெங்கு, மலேரியா, அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு சிக்கன் குனியா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் வர்றது. நம்ம ஏதோ ஆர்வம் சொல்வதில்லை. அப்போது இந்த அவுட் பிரேக், இந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸு, காலரா அவுட் பிரேக் இல்லை வாட்டர் கண்டாமினேஷன், இந்த மாதிரி எதனா சிக்கல் வந்துச்சுன்னா அப்போ அது டெஸ்ட் பண்ணலாம். பட் அங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா சுகாதாரத்துறையில் ஊழியர்கள் சந்தோஷமாக இல்லை. இது வந்து நீங்கள் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நகராட்சி மற்றும் நீர்வளத்துறை இதுக்கும் பொருந்தலாம். தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் மருத்துவர்கள், மருத்துவ செவிலியர்கள், இவங்க எல்லாமே வந்து ஒரு மன கஷ்டத்தில் ஒரு குமுறல் இருக்கிறாங்க. ஏதாவது சிக்கல் சொதப்பல் வந்துச்சுன்னா அரசுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நியூட்ரலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் WRD ஆனந்த் அவர்கள், இது அவங்க வந்து இப்போ தான் இந்த மழை தூர் வாரது இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மழைலாம் போனதுக்கப்புறம் தான் எவ்வளோ வாரினாங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியும். ஆனால் விமர்சனம் இதுலேயும் மாட்டாமல் ஆனந்த் வந்து தப்பித்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து சிறிய துறைகள், யாருமே எதுவும் பெரிய மார்க் எதுவுமே பண்ணலை. அமைச்சர் கீர்த்தனா, அதுக்கப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது முதலமைச்சர் கீழே வரக்கூடிய இந்த 2 துறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளால் தப்பித்து கொண்டிருக்கிறது. முழுக்க அதிகாரிகளால் தப்பித்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து இப்போ ககன்தீப் சிங் பேடி வந்துட்டு இப்போ முதன்மை அதாவது செயலாளராக இருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட நகராட்சி நீர்வளம் முதலமைச்சர் கீழே வரக்கூடிய நிறைய வேலைகளை அவர் எடுத்து பண்ணுறாரு. அதே வேலைகளை வந்து இன்றைக்கி எடுத்து அமைச்சர் ராஜ்மோகன் கிட்டேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிஎமோட லோடு, சிஎமோட வேலையை எடுத்து பிரித்து கொடுத்துருக்கும் போது லோடு இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எஃபிஷியண்ட்டாக அவங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த கெட்ட பேர் இன்னும் ஜாஸ்தியாகல. நிறைய மக்கள் வந்து முதலமைச்சரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, கோரிக்கைகள் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இப்போ தவிர்க்கப்படுகிறது, பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல.
இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஒரு த்ரெஷோல்டு லிமிட் இருக்கும். ஒரு துறையில் அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ இல்லை ஒரு லெவலில் தான் பார்க்க முடியும். யாரும் வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு 4-5 ஃபைல் பார்க்குறது கொள்வது அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போது ராஜ்மோகன் அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை இருக்குது, அப்புறம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை. இதில் செய்தி மற்றும் விளம்பரத்தில் பெரிய பின்னடைவு இருக்குது. ஏன்னா அரசு நிகழ்ச்சிகளில் இப்போ இன்றைக்கி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடியை வந்து ஈர்க்கணும், அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மாதிரி ஒரு பிளான் பண்ணி தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ, சிட்கோ யார் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. இந்த துறைக்கு வந்து அமைச்சர் பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸு கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தொழில்துறை அமைச்சர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு டிஆர்பி ராஜா மாதிரி, தங்கம் தென்னரசு மாதிரி, இல்லை குறைந்தபட்சம் வந்து ஒரு எம்சி சம்பத் வந்து கான்ட்ரவர்சி கிடையாது. போவார் வணக்கம் வைப்பார் சிரிப்பார், போவார் வணக்கம் வைப்பார் சிரிப்பார். அம்மையார் ஜெயலலிதாவோட பிராண்டில் ஏதோ காயினை வித்திட்டு இருந்தார். பட் கீர்த்தனா அவர்களுக்கு அந்தளவுக்கு அனுபவமும் எதுவுமே இல்லை. ஸோ அமைச்சர் வந்து சுத்தமாக ப்ளே கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊடகத்துலலாம் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக முதலமைச்சரை முன்னிறுத்தி தான் அந்த வருவாயை ஈட்டுறதுக்கு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலேருந்து கம்பெனிஸ் வர்றோன்னா அவர் விஜய் அப்படின்ற அந்த சிஎம்மோட பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அதை நம்பியிருக்காங்க. பட் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து ஆர் ஒர்க்கிங் ஓவர் டைம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இது ஏன் நம்ம இது வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இப்போது பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, அதாவது இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாள் இருக்காது, நீடிக்காது, குதிரை பேர் அரசியல் நடக்குதுன்னு இவங்களே அதிகமாக பேசுகிறாங்க. இவங்களே குதிரை பேர் அரசியல் இருக்குன்னும் போது இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக கேட்பாங்க. ஏன்னா குதிரை பேர் அரசியல்னா அப்போ இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகும், பிரச்சனை வருமானு. அப்போது நீங்கள் வந்து ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்து பதட்டமாக ஆக்கி விட்றீங்க. இப்போது இந்த குதிரை பேரன்றது யாருமே பண்ணாமல் வெறும் வளர்ச்சி. இப்போது என்ன பண்ணுறீங்க, டாட்டாவில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க. இப்போ வந்து சந்திரசேகரன் வெளியில் போகிறான்றாங்க, இல்லை டாட்டாவில் போர்டு மாறப்போகுதுன்றாங்க. டாட்டா மாதிரி பிர்லா மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து, அதாவது ஆஃபீஸர்ஸ் போவாங்க, அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க, அவங்க வராங்க, அவங்களோட முன்னெடுப்பில் தான் போயிட்டுருக்கு வண்டி. இன்னும் அந்த முதலமைச்சரோட அந்த முகம் ஆட்சி புதுசு அது ப்ளஸ் தமிழ்நாடுன்ற அந்த ஒரு ஏன்னா தமிழ்நாடு மார்க்கெட் லீடர், ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர். அப்போ இதெல்லாம் வச்சு தான் அந்த தொழில்துறை வந்து செயல்படுது. அதான் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வருவாங்க. அப்போ நீங்கள் வந்து இனிமேல்ட்டு வந்து மினிஸ்டரோட எஃபிஷியன்சி, இப்போ கரண்ட் பில்லாம் ஏறிட்டு போகுது, சொத்து வரியெல்லாம் ஏறிட்டு போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏறும்போது அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இல்லை சார், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, குறிப்பாக மின்கட்டண உயர்வு என்ன சொல்கிறாங்க, அந்த 200 யூனிட் மின்சாரம்ன்றது இலவசத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை வைத்துக்கொண்டு அதை மறைக்கிற விதமாக அவதூறு பரப்ப வேண்டான்ற மாதிரி செய்தியை மின்துறை சார்ந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மின்துறை சார்பாக சொல்லுவாங்கங்க, நீங்கள் பொதுமக்களை போய் கேளுங்க. 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு பேசினா அவங்க மனசில் என்ன பதியும், கரண்ட் பில்லு குறையும். சார் கோடை காலத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம் சார். ஆமாம், இன்னைக்கு இப்போ இது ஏன் இவ்வளோ பெரிய பேசு பொருளாகுது? கட்டுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. 3000 ரூபா வந்தது 7000 ரூபா வருதுன்னா எப்படி வருது? 4000 ரூபா வந்தவங்களுக்கு 9000 ரூபா வருது. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்னோடய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, அந்த சின்ன சின்ன கம்பெனி நடத்துவாங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கம்ப்யூட்டர் போட்டு நைட்டில் அது கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும், சின்ன சாஃப்ட்வேருக்கு பேக்கப்லாம் நடத்துவாங்க. அவங்களாம் வந்து 30,000 35,000 வந்து 70,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு போதும் கரண்ட் பில்லு. இஎம்ஐ கரண்ட் பில்லு கட்ட முடியும், வாடகை கொடுக்கணும். அதாவதுங்க யாருக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு அப்படி பார்க்கும்போது இந்த சொத்து வரி சென்னையிலுமே அதிகமாக ஏற்றப்பட்டிருக்கு. மற்றவங்களோட நகராட்சி என்ன கதைன்றது தெரியாது. அப்போது இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இப்போது தொழில்துறை மூலதனம் உள்ளே வருது, வேலை வாய்ப்புகள் இவ்வளோ பேருக்கு பெருக போகுதுன்றது ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் உங்களுக்கு அந்த அடிப்படையில் வந்து ஒரு சில சிக்கல் வருது. இன்னொன்று ஒரு பெரிய பிரச்சனை, விவசாயத்துறை மைனஸில் இருக்குது. விவசாயத்துறை வந்து இயற்கை ரீதியாக நமக்கு தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்து கரும்பு தொழிலாளிக்கு இப்போ வந்து 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். நல்ல வேலை அதையாச்சும் செஞ்சாங்க, அதையும் செய்யலைன்னா அது இன்னும் மோசமாக போயிருக்கும். அப்போது நெல்லுக்கு வந்து எவ்வளோ கொள்முதல் விலை ஏற்ற போகிறாங்க அப்படின்றது அதுவும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. பட் அது அந்தளவுக்கு போதிய அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டுருக்கு. அவங்க கேட்குறது வந்து அந்த கடனை வந்து தள்ளுபடி எதிர்பார்க்க 6000 கோடி இன்னும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களே விவசாயிகள். அது 15,000 கோடி 20,000 கோடி தள்ளுபடி பண்ண இடத்துல 6000 கோடின்றது பாதிக்கு பாதி வரல. அப்போ ஒரு 40% தான் தள்ளுபடி. ஆனால் நீங்கள் முழுசாக ரத்து பண்ணுவீங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, எழுதி தரேங்க. வாக்கு அரசியலுக்காக திமுகவோ அதிமுகவோ வந்திருந்தாங்கன்னா, அதுவும் குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி ஆகிடும். சரி, 5 வருஷத்தில் 2 வாட்டி அதிமுக அந்த முயற்சி எடுத்தது. ரைட்டு சார். திமுக அதுவும் இல்லை, கரோனா காலத்தில் வருமானம் வராதப்போ அந்த முயற்சி எடுத்தது அதிமுக. அப்போ அவங்களுக்கு வந்து அது அவங்களோட வாக்கு வங்கியை அதை எய்ம் பண்ணி வச்சுருந்தாங்க, அது கிடைக்கல.
அதேமாதிரி திமுகவை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த 1000 ரூபான்றது ஒரு மேபி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியும், 2000 ரூபாவா இல்லை அந்த கூப்பனம். ஏன்னா சரிங்க, இப்போ விஜய் சார் அளவுக்கு இருக்கிற வசீகரம் என்பது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கோ கிடையாது. இந்த 2 பேரும் கூட்டம் போட்டால் இவங்க 200 300 கூப்பிட்டு தான் ஆளை கூப்பிட்டு வர வேண்டியது இருக்குது. இதுதான் யதார்த்தம். இதில் நமக்கு என்ன இருக்குது, உண்மை அதான். குவார்டர், கோழி பிரியாணி, வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணால் தான் கூட்டம் காட்ட முடியும். விஜய் சாருக்கு அப்படி இல்லை. அவர் போய் நின்னாவே கூட்டம் வருது. அதை மைலேஜை இப்போ அவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இது ஒரு லெவலுக்கு மேலே வாட் கம்ஸ் ஈஸி வில் கோ ஈஸி. இப்போது நம்ம ஊரில் எப்பயுமே ஒரு பாவம் பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமே, ஒரு வாட்டி அந்த ஒரு வாட்டி போட்டாங்க. ஒரு வாட்டி போட்டதுக்கு நீங்கள் இப்போ என்ன திருப்பி செய்கிறீங்கன்றதை வச்சு தான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி போகிறதா இல்லையா? இல்லை சார், இந்த அரசாங்கம் திமுக அதிமுக வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அதை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் தாவேகாவுக்கு அப்படி இந்த வாக்குறுதி எல்லாம் இதெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டாங்கன்னு இந்த மக்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே சார். தோற்றம் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. வாக்குறுதிகள்னால தாவேகா ஜெயிக்கலை, ஆமாம், அது உண்மைதான். அது எதிர்பார்க்குற மாதிரி தெரியலையே மக்கள். மக்கள் எதிர்பார்க்கலன்னா இவ்வளோ சீக்கிரம் அவங்க நிறைய பேர் ஓட்டு போட்டவங்களும் என்ன நினைப்பாங்க, 3 மாதம் தானே ஆகுது. ஆமாம், அதுக்குள்ளே நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், இவ்வளோ நாள் தானே ஆகுது, சரி இன்னும் ஒரு வருஷம் போட்ட புதுசு கற்றுக்கல. இப்போ நேற்று மரிய வில்சன் மீது, அமைச்சர் மீது அவ்வளோ விமர்சனம். நிதித்துறை இன்னும் ஒரு நெகட்டிவ் கிரே ஏரியா, அனதர் கிரே ஏரியா. அதாவது கிரே ஏரியானா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகல. ஆனால் நேற்று அவர் பேசின பேச்சு யாராக இருந்தாலும் வரவேற்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அனுபவம் வேணுங்க, நான் இதை விட இன்னும் பெருசாக வரும், நான் பேரவையில் அப்படி கோபமாக பேசியிருக்கக்கூடாது, நான் ஆதங்கப்பட்டிருக்கக்கூடாது, என்னை எடுத்துகிட்டு போய் பிடிஆரோட கம்பேர் பண்ணுறாங்க, என்னை எடுத்துகிட்டு போய் தங்கந்தன்ற சொல்கிறாங்க, அது பண்ணாதீங்க, எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, நாங்கள் இந்த இடத்துலேருந்து பண்ணி இங்கேருந்து மேம்பட்டு போவோன்றப்போது அது ஒரு தொலைநோக்கு பார்வையில் அழகாக பேசுகிறேன். ஆமாம், அது மாதிரி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒருவனா மாறும். பட் மற்றபடி நீங்கள் நிறைய விஷயம் பின்தங்கியிருக்கு. இப்போ ரொம்ப மோசமாக போயிருக்கிறது இல்லை பிரச்சனைக்கு இருக்கிறதுன்னா, இன்றைக்கி காலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பேப்பர் படிக்கிறீங்களா சிஎம் சார் அப்படின்னு போட்டுட்டு, கோயம்புத்தூரில் 4 இடத்துல கொலை நடந்திருக்குது 10 நாளில் அப்படின்னு போட்டு, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. இந்த கடைசியாக கல்லூரி மாணவன் ஒருத்தர் அடித்து சாப்பிட்டு, அது இல்லாமல் 3 கேஸ் போட்டுட்டு போதைப் பொருள் சம்மந்தமான தகவல்களை கொடுத்தவன். அப்போ ஒரு பாதுகாப்பு இல்லைன்னும் போது என்ன இருக்குது? அப்போது நான் திரும்ப சொல்கிறேன், இந்த காவல்துறை என்பது சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். விஜய் சார் முதலமைச்சர், இந்த முதலமைச்சர் மற்ற முதலமைச்சர் மாதிரி கிடையாது. இவர் கீழே கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் இல்லை போராட்டம்லாம் நடத்தி பொதுக்கூட்டத்தெல்லாம் போய் கலந்து அப்படிலாம் வரல. இவரோட உழைப்புன்றது பார்த்திங்கனாலுமே கடைசி 6 மாதம் தான். அதுக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூட்டம் அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. அந்த உழைப்புக்கு 108 எம்எல்ஏ சீட்டுன்றது ரொம்ப ஜாஸ்தி வந்தாச்சு. அப்போது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு. இன்னொன்று, மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க பாருங்கள் அவர் மீது. அப்போ அந்த நம்பிக்கைக்கு கதாபாத்திரமாக இருக்கும்போது இந்த காவல்துறையால் எப்போ பார்த்தாலும் கெட்ட பேர் வருது. எதுக்கு ஒரு துறை அமைச்சராக அதை ஏற்றுக்கணும்? கெஜ்ரிவால் பார்த்திங்கன்னா நிறைய துறை அவர் வச்சுக்கவே இல்லை, கையெழுத்து கூட போடல. இப்போது இந்த டாஸ்மாக் மாதிரி அங்கே அந்த ஊரில் சாராய அது வியாபாரத்தில் தொடர்பு இருக்குது, அவர் சொன்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்ததுனால தான் கெஜ்ரிவால் கைது பண்ணாங்க. அந்த கேஸ் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், அது நிற்கிறது கஷ்டம். ஏன்னா சைனிங் அத்தாரிட்டியோ டெசிஷன் மேக்கிங்கில் யூ வாஸ் நாட் பார்ட்டி டு த கிரைம். பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்களே இந்த பதவியெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, நீங்களே மினிஸ்டராக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இதில் நிறைய டெண்டர் வேலைகள் இருக்குது. அதுவும் காவல்துறையெல்லாம் என்னைக்கு எங்கே சொதப்புவாங்கன்னு தெரியாது. யாராக இருந்தாலும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காங்கல்ல சார், போன கவர்மெண்ட்லலாம், அதுக்கு முன்னாடி அரசாங்கத்துலலாம் இப்படி இல்லைல்ல. அதாவது 2-3 மாதத்தில் 2-3 லாக்அப் டெத் ஆகிப்போச்சு. 2 லாக்அப் டெத்து, 1 ஜெயிலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் 4 கொலை இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. பாலியல் சீண்டலில் ஒரு 3-4 விஷயம் நடந்திருக்கு, கொலைகளை. அதுக்கப்புறம் சொந்த கட்சிக்காரங்க மீதே பாலியல் சீண்டல் கேஸ் இருக்குது. நம்ம என்ன சொல்ல வரோம்? திமுக விட அதிமுக விட இது எப்படி மாற்று? இல்லை, எந்த கட்சியும் பார்க்காதீங்க, எந்த அதிகாரமும் தடுக்கிறதா பார்க்காதீங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நடவடிக்கை எடுங்கன்னு காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. சொல்கிறாங்கங்க, ஃபீல்டில் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? நீங்கள் காவல்துறை ஃபஸ்ட்டு கட்சிக்காரங்க அட்டகாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, கட்சிக்காரங்க அட்டகாசன்றது ஒன்றும் கிடையாது. கட்சிக்காரங்க அட்டகாசன்றது இனிமேல் படமே ஓப்பன் ஆகலை. இனிமேல் இப்போ பார்க்குறது ட்ரெய்லரு. உள்ளாட்சி தேர்தல் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது மெயின் பிக்சரு. உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய பேர் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது படம், அதுக்கப்புறம் தான் இருக்குது ஆட்டம். இப்போ இதெல்லாம் சும்மா ட்ரெய்லரு. இந்த 1,30,000 வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்க வீட்டு அம்மாவுக்கு பதவி போகிறது, இதெல்லாம் என்னது? சரி, இப்போ நம்ம காவல்துறைக்கு திருப்பி வரும். காவல்துறை ஃப்ரீயாக செயல்படணும், நல்லா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, ரைட்டு. அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க நிறைய பேருக்கு போதிய அளவுக்கு.
திமுக ஆட்சியிலையும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் சரி, இப்போவும் சரி, அவங்க கேட்குறது அந்த 1 நாள் 2 நாள் லீவ். அவங்களுக்கு லீவு கூட இல்லாத ஒரு பணிச்சுமையில் தான் இருக்குது. அவங்க நம்ம இப்போ நானே வந்து அதிகமாக காவல்துறை விமர்சனம் பண்ணுறவன் தான். என்னன்னா அவங்க கண்ணியமாக பேசுறதில்ல, யாருன்னா வந்தாலும் அடிக்கிறது, கை பதஷ்டம், அதெல்லாம் நான் பேசுகிறேன். அது ஒரு வழக்கறிஞராக நான் பண்ணுவேன். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் கிடையாது. ஏங்க அவங்க சோஷியலைஸே பண்ணுறது கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஹெல்த் இஸ் வெல்த். இன்றைக்கி நிறைய பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்னும் போது நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ரூவ் ஆச்சுன்னா டிஸ்மிஸ் பண்ணுங்கள். அதில் எனக்கு எல்லாவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓய்வு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள், அவங்களுக்கு அந்த ஒரு பேனலில் வந்து ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஏசி ஆகணும்னா அதெல்லாம் 10 வாட்டி நடந்துன்னு இருக்கக்கூடாது. அதெல்லாம் தானாக நடக்கணும். அது இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, அந்த சமிக்கைகளுமே வெளிப்படலை. என்னன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மூட்டப் பண்ணுறீங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும் அரசாங்கம். அதனால் அதெல்லாம் என்ன பண்ணுறதுனா எவ்வளோ டிலே பண்ணுறதோ. அப்புறம் பென்ஷனில் வேறு ஏதோ பணம்லாம் வந்து ஏதோ சரியாக போதிய அளவுக்கு ஒதுக்கலைன்னு சொல்லி இன்னொரு சர்ச்சையும் வந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்கள சிறப்பாக வேலை பார்க்க செய்ய சொல்லும்போது இன்றைக்கி குற்ற எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாச்சு. இன்றைக்கி வந்து செல்ஃபோனால் க்ரைம் வந்து ஜாஸ்தியாகும். அப்போது உங்களுக்கு சைபர் விங்கோ இல்லை வந்து இந்த மாதிரி பேங்க்லேருந்து கொள்ளையடிக்கிறது பொருளாக வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து பத்தலை. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இருக்கிற போலீஸன்னா, இந்த ஆர்டர்லி சிஸ்டமு, அதாவது அதிகாரி அமைச்சர்கள் அவங்களோட பாதுகாப்பு, அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறது, அதுக்கப்புறமா இன்னமும் ரோட்டில் வந்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு முதலமைச்சர் வரும்போது ஏங்க 3 மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ இவ்வளோ பில்டப் இருந்துச்சா? நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர்னா மக்கள் வரி பணத்தில் காவல்துறை வச்சு அப்படி பந்தா பண்ணணுன்னு எதனா இருக்கா? இவ்வளோ நீட்டுக்கு கான்வாய் கொஞ்சம் எளிமையாக சிம்பிளிஃபை பண்ணி மேபி அந்த ஆட்கள் எல்லாம் இன்னும் வேறு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்குன்னா இன்னும் போலீஸில் வந்து எப்பயுமே அந்த ஒரு 10,000 12,000 அந்த வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கும். வருஷம் ரிட்டையர் ஆவாங்க, ஃபுல்லாங்க. அந்த வேகன்சியை வந்து இன்னும் ஒரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையில் இருக்கிறவங்கள ஒரு 5,000 பேர் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 5,000 பேர் எடுத்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து அந்த ரிசர்வை வந்து இன்னும் ஒரு நியூ ப்ரீட் ஆஃப் ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து இல்லை ஒரு சிஸ்டமை வந்து கொண்டு வரும். அவங்க வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி எங்கே சாராயம் விற்கிது இது அந்த மாதிரி வேலைகளில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆளை போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா சரிங்க, இப்போ இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களுமே வந்து கண்டிப்பாக ப்ரெஷரில் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. என்னென்னா இட்ஸ் பொலிட்டிக்கலி அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஒரு பயம் இருக்கும். விஜய் சாருக்கே அந்த பயம் இருக்குது. என்ன பயம் சார்? இப்போ அதுதான் சொல்கிறாங்களே, இப்போ நேற்று பேரவையில் சொல்கிறாருல சபாநாயகர், நீங்களாம் பேசிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாதா, இந்த ஆட்சியை கழிச்சிருவாங்க. இவர் செந்தில் பாலாஜி முயற்சி பண்ணார் பண்ணி தான் இருக்கீங்க. நியாயப்படி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க. அதிமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவை உருவின்னு வந்து சேர்த்துக்கிறது நீங்கள் பண்ணுறீங்க, ராஜினாமா பண்ணிட்டு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு பதட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்டெலிஜென்ஸ் விங்கால் வந்து ஃப்ரீயாக வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஈவன் மோர் தே பிகம் ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன ஆகுனா, முழுக்க அரசியலுக்காக காவல்துறை வேலை பார்க்க வேண்டும், மக்களுக்காக அது வேலை பார்க்குற ஒரு துறையாக மாற்றும். சிஎம் டே 1ல இருந்து இன்னைக்கு எப்படி என்ன மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு? 100 நாள் வந்துருச்சு கிட்ட. அவருக்குன்னா ஸ்டைல் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறாரு, அழகாக இருக்கிறாரு. நான் என் கண்ணுக்கு அப்படி நீங்களும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை, அது நாடே ரசிக்குது, நான் உண்டு என்ன. ஏங்க எனக்கு வந்து விஜய் சார் ஆஸ் அ நடிகராக வந்து அவரை வந்து அவர் படம்லாம் பிடிக்கும். கடைசியாக ஜனநாயகன் கூட போய் பார்த்தேன். படம் நல்லா இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கடைசியில் அந்த காட்சிகள் வருது இல்லை, அந்த காட்சி பார்க்கும்போது உள்ளபடியே வந்து மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஆஸ் அ ஆக்டர் இஸ் வெரி குட். என்ன நடக்குதுன்னா, இங்கே லதா மங்கேஷ்கரை வந்து ஓட சொல்லி பிடி உஷாவை பாட சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுது ஒரு சில நேரத்தில். 2 பேரும் லெஜெண்டு தான் அவங்கவுங்க துறையில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வரும்போது படத்தில் பஞ்சு டைலாக் பட்டாசா, அவள் கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு பார்த்தேன். அவளை பற்றி பேசின வாய் எதுன்னு தெரியணும், நினச்ச மண்டை எது மூளை எதுன்னு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார் காட்சியில். சட்டமன்றத்தில் பேசுகிறதே கிடையாது. இல்லை, கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேசுகிறது வந்து ஏதோ 10ஆம் கிளாஸோ இல்லை வந்து காலேஜ் பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியில் நம்ம பேசுகிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது பத்தலை. நான் வந்து அங்கே பக்கத்தில் டிகே சிவகுமாரையும் சதீசனையும் பார்க்குறேன், புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு அது மன வருத்தத்தோடு பதிவு பண்ண வேண்டியது என்னென்னா, தே ஆர் பர்ஃபார்மிங் பெட்டர் தென் அவர் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு அதுலேயுமே அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்க அகெயின் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர். எனக்கு வந்து ஒரு ஹாங்காங் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ ஜப்பான் மாதிரியோ தமிழ்நாடு ஒண்டி துண்டாக தனியாக டெவலப் ஆனோன்னு பேராசை பிடிச்சவன் நான். அறிஞர் அண்ணாவோட மாபெரும் தமிழ் கனவு அந்த பாசறையிலிருந்து வரவன் நான். என்கிட்ட திமுகவே சரி கிடையாதுன்றது தான் என்னோட பதிவு, அதிமுகவும் சரி கிடையாதுன்றது தான் என்னோட பதிவு.
ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் இதை டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இதில் அப்போது அந்த கட்சியிலேருந்து வந்தவொன்னே சேர்த்துக்கிறீங்க. அப்போ யூ ஆர் நோவே டிஃப்ரெண்ட். இல்லை சார், ஒரு வித்தியாசம் சார். கரெக்டான எம்ஜிஆரோ கலைஞரோ அம்மையார் ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அதெல்லாம் விட திரு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலாக அவர் கொஞ்சம் ரொம்ப நீண்ட கால அனுபவம் இல்லாதவர் தான். ஆனால் அவர் ஒரு ஸ்டைல், அவர் வந்து கொஞ்சம் அமைதியாகவே காமாவே எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறாரு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. திடீர்னு பாருங்க வேக வேகமாக நான் போகிறேன் மேகதாதுக்கு காவேரிக்கெல்லாம் நான் உட்காந்து பேசிட்டு வரேன்னு கிளம்புறேன்றாரு. சரி, அது கிளம்புறேன்னு சொன்னார். அதில் எதுக்கு சிம்பத்தி ட்ராமாவை வந்து ப்ளே பண்ணோம்? இதில் என்ன சிம்பத்தி ட்ராமா? இல்லை, எனக்கு வந்து இதில் அசிங்கம் வந்தால் நானே தாக்கி அதுதான் சொல்கிறேன். என்ன இதில் என்ன அவமானம் வந்துடும்? உங்களை யார் அவமானப்பட சொன்னது? முதலமைச்சர்னா அவமானப்படுற பதிவியா? இல்லை, என்ன நடந்துச்சு? அவமானப்படுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு உங்களுக்கு? இல்லை, அவங்க வேண்டாம் அதை தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. நானே போகிறதுக்கு இருந்தேன், நானே பண்ணுறது. தண்ணி வந்து தான் வரலையா? அதான் கேள்வி, ஒரே கேள்வி. வந்தது. எங்கே வந்தது? அந்த 2 மாதம் வரலையே. ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரல. செம்மடி அடிச்சுது கேரளாவில் மழை. காது இதெல்லாம் பிஞ்சுற அளவுக்கு அடிச்சுது வயநாட்டில் மழை. அதுக்கப்புறம் கபினியில் அடிச்சுது பேயடி. ஆமாம், தண்ணியை பிடிச்சி வைக்க முடியாது எந்த கிளடியாலையும். அதனால திறந்து விட்டீங்க, வந்தது தண்ணி. இன்றைக்கி வந்து 12,000 கியூசெக் கொடுக்கணும்னு காவேரி நடுவர் மன்றம் ஆணையம் தெரிவிக்குது. 12,000 கியூசெக் இன்றைக்கி தாராளமாக வந்துடும். ஏன்னா அவங்க டேம் எல்லாம் ஃபுல்லு, அதுக்கு மேலேயே கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் 3,500 கண்ணாடி விட முடியலையே, அப்புறம் எப்படி 30,000 கண்ணாடி திறந்து விட்டீங்க? அப்போது உங்களுக்கு வேணுன்றதை இதே வேலையை தானே பண்ணுறீங்க ஒவ்வொரு வாட்டியும். இவங்க கிட்ட போய் இவர் பேசுகிறேன்றாரு. சரி, அவர் தான் வேணான்னார்ல, இவர் என்ன பண்ணிடணும்? சரி, நான் வரல, படத்துலலாம் இப்படி வரும் இல்லைங்களா காட்சி, இந்த மாதிரி சிட்டிக்கு போட்டு இந்த சிட்டிக்கு முடிக்கிறதுக்குள்ளே இந்த சிட்டிசன் படத்தில் பண்ணியிருப்பார் அஜித் சார், மழை நிற்கிறதுக்குள்ளே அப்படின்னு இருப்பார். அவ்வளோ ரேஞ்சுக்கு வேணாம். அட்லீஸ்ட் ஐயா அடுத்த அமாவாசைக்குள்ளே இல்லை அடுத்த 15 நாளைக்குள்ளே தயவு செய்து வாங்க, நீங்கள் வாங்க, சென்னைக்கு வாங்க. நான் பெங்களூர் வரல, நீங்கள் சென்னைக்கு புறப்பட்டு வாங்க டிகே சிவகுமார், இங்கே உட்காந்து பேசுவோம். உங்கள் பாதுகாப்புக்கும் உங்கள் கண்ணியத்துக்கும் உங்கள் கௌரவத்துக்கும் நான் உறுதி, நீங்கள் அசிங்கம்லாம் பட வேணாம் அப்படின்னு அவரு கூப்பிடலாம்ல. ஏன் நம்மளே தான் பக்கெட்டு தூக்கின்னு போனோமா தண்ணி கேட்டுன்னு, குடத்தை தூக்கிட்டு? அவங்களாம் வரமாட்டாங்களா? நமக்கு தானே அந்த ஆற்றுல உரிமை இருக்குது, நமக்கு தானே அந்த ஆற்றுக்கு உரிமை இருக்குதுன்னு எழுதி வச்சுருக்குது, சட்டம் அதை தானே சொல்லுது. அவங்க அழகாக சார், அதாவது மடைமாற்றம். இந்த ஆட்சியிலே சிறப்பானது எதுன்னு கேட்டால் மடைமாற்றம் தான். என்னது சார் மடைமாற்றம்? காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையை பாவம் போராடினாரு, நானே போராடினேன், நான் எடுத்த முடிவு, சிம்பத்தி பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் கரூர் வேலை 32 பேர் 30 சட்டப்படி அது தப்பு செல்லாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வேலை கூட கொடுக்க விட மாட்றாங்க அழகாக. அதாவது கோர்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. வெறும் 32 பேர் தான் வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா, இல்லை இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா வேலை இல்லாமல்? அதுக்கு எதனா ஒரு தீர்மானம்? பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி கேட்குறாங்கல்ல, சௌமியா அன்புமணி கேள்வி கேட்குறாங்கல்ல, இளைஞர்களோட நலனுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன இருக்குன்னு அதுக்கு எதனா ஒரு பதில் இந்த துறை அமைச்சர்கிட்டனா ஃபுல்லாக வருதா நீட்டாக? அரசியல் ரீதியாக பேசுகிறீங்க. யார் 900 கோடி கொடுத்தது, அதில் எவ்வளோ 500 ரூபா நோட்டு, எவ்வளோ 2000 நோட்டு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? யார் வாங்கினது? அதாவது சட்டமன்றத்தில் சபாநாயகர் வந்து கஷ்டப்படுறாரு, அதை விட இன்னும் ஒரு 2-3 பேர் கஷ்டப்படுறாங்க திமுகவில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவர் எனக்கு தெரிஞ்சவர், இவர் எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒரு காலத்தில் மூத்தவர் கட்சியில். அதாவதுங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து வச்சு ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறாங்க, எடப்பாடி பழனிசாமியை வச்சு ஒரு சிலராக கேள்வி கேட்குறாங்க அந்தந்த கட்சியில். சொந்த கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் வந்து திருப்பி பேசணுன்னே தோண மாட்டேங்குது. அமைதியாக லூஸ் விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன் என்ன வழக்கு சொத்துலாம் சேர்த்து வச்சுக்கிறோம், காலேஜெலாம் இருக்குது, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, ஒரு சில பேர் விட்டு ஓடிடுறாங்க. சரி, நாங்கள் அட்லீஸ்ட் ஓடலை நிற்கிறோம்ல, இப்படி நிலைப்பாடு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இந்த 100 நாளில் இந்த அரசியலாம் சேர்த்து பார்க்கணும். நம்ம சட்டமன்றத்தோட தொடரலாம். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுட்டு மறுநாள் வராரு சட்டமன்றம். எதனா அவையில் பெருசாக எதனா நடந்துச்சா? ஒன்றும் இல்லை. அதை வேண்டான்னு ஒரு வேளை திமுக தலைமை சொல்லியிருக்கலாமோ? சரி, வேண்டாமா இல்லை பயமா? ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ரிப்பன் பில்டிங்கில் வந்துட்டு ஒரு கூட்டம் நடக்குதுங்க. கூட்டத்துக்கு முன்னாடி வந்து 2000 ரூபா பணம் கொடுக்குறாங்க மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. கேகே நகரில் போயிட்டு கூட்ட நெரிசலில் ஜனங்கள்லாம் இறந்துடுறாங்க. அப்போ வந்து சைலேந்திர பாபு தான் அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போது கேகே நகர் தனசேகர் கைது செய்யப்படுறாரு. அந்த கேஸில் போய் போடுறாங்க, இவர் தான் கவுன்சிலரு, இவர் தான் பரப்பி விட்டார், செத்ததுக்கெலாம் இவர் தான் காரணன்றாங்க. கோர்ட்டு அவர் மாதிரி காரணம்லாம் இல்லை, இது என்ன இது, ஒரு கவுன்சிலர் எப்படி காரணமாக முடியும்? நீங்கள் பேரிகேடு போடுறது கவுன்சிலராக பேரிகேடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கேஸ் நிற்கல. அதுக்கு நடுவில் அவர் பெயில் வாங்கிட்டு வரும்போது ரிப்பன் பில்டிங்கில் திமுக கவுன்சிலர்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பு இருக்குது தெரியுங்களா? அட்டகாசம்.
ஒரு எதிர்க்கட்சியாக திமுக வந்து ஒரு கவுன்சிலரை கூட ஒரு காலத்தில் பாதுகாத்துட்டு இருந்தது. அதேமாதிரி ஒரு கவுன்சிலருக்கு ஒரு பிரச்சனைனாலும் கட்சி வரும். இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா எல்லாமே பாதிக்கு பாதி கார்பரேட்டைஸ் ஆகி போச்சு. எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களோட சொத்துக்களை, அவங்கவுங்களோட பேனரு, அவங்கவுங்களோட பிரச்சனைகளை பாதுகாக்கும். இல்லை, தலைமையை கைது பண்ணிட்டாங்கன்ன உடனே, தலைமையை விசாரணைக்கு கூட்டு போகிறாங்கன்னு உடனே திமுகவினர் அங்கங்கே சூழ்ந்துட்டாங்கல்ல. சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு? அது தொண்டர்கள், கீழே இருக்கவங்க, ஏழைப்பாழைங்க, அவங்களுக்கு உணர்வு ஜாஸ்தி. 2 கட்சியிலுமே, அதிமுகலையும் சரி திமுகலையுமே சரி, தொண்டர்களோட உணர்வு உண்மையாக இருக்கும். அவங்க அதை வந்து ரசிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க வருவாங்க. அதை விட்டுருங்க. தலைமை பொறுப்பில், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க சட்டமன்றம்? அது ஒரு 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 கேஷுவலாக போச்சு இல்லை? சரிங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைதுன்றது இது வேறலாம் சமீபமாக நடக்கலை. ஒரு 20 வருஷத்தில் கலைஞர் அரெஸ்ட்டு, கடைசி அரெஸ்ட்டு, 2000 அம்மையார் ஜெயலலிதா அரெஸ்ட்டு, சொத்து குவிப்பு கேஸு. பொலிட்டிக்கலாக பேசுனாங்கன்ற அந்த தன்மை கிடையாது. இப்போ இந்த 2 பேருமே தவறியே எவ்வளோ வருஷம் ஆச்சு? அப்போ இமீடியட்டே இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குது, மறுநாள் சட்டமன்றம் நடக்குதுன்னும் போது டிஎம்கே வந்து ஒன்றும் பெருசாலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று இப்போ கூட சரிங்க, அவங்க வந்து எதனா கேட்டாங்கன்னா, இல்லை அவர் நம்ம ஃப்ரெண்டு தான், பேரவைத் தலைவர், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான் தம்பி அப்படின்னாரு. இங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கிறவருக்கு நன்றி சொல்கிறாரு. எனக்கு அவர் தான் சீட்டு வாங்கி கொடுத்தாரு. யார் யாருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க, யார் என்ன மதம், யார் என்ன ஜாதி, இதெல்லாம் யாருன்னா கேட்டாங்களா? யார் பணம் வாங்கினது? அங்கங்கே குடிக்க தண்ணி இல்லை, விவசாயிக்கு பிரச்சனை இருக்குது, கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி ஆகுது, மாணவர்களுக்கு நீட் தேர்வு பிரச்சனை, இதுதான் நாங்கள் பேசணும். ஸோ டிஎம்கே ஆஸ் அ அப்போசிஷன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா நாட் அப் டு த மார்க். உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு, பேசுகிறாருன்றது வேறு. அவர் வந்து ஷார்ப்பாக கேள்வி கேட்குறாரு, 2-3 இடத்துல வந்து சிஎம்ஐ கார்னர் பண்ணுறாரு, சிஎம் பதில் சொல்ல முடியாமல் வேறு யாருன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க, அது வேறு, அது ஒரு சைடு. எடப்பாடி பழனிசாமி பெரிய சப்போர்ட் கிடையாது இன்னைக்கு. அதிமுகவினர் ஒரு பெரிய எழுச்சியோ ஒரு ஆரவாரமோ கிடையாது. எழுந்து தனியாக தான் நின்று ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சி நிற்கும் போது 5 அமைச்சர் குறுக்கீடு பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் உக்காந்துக்கிறீங்க அமைதியாக, 30 எம்எல்ஏ மேலே இருப்பீங்கள்ல. ஏஞ்சிக்கும் போது கடந்த காலத்துலலாம் கட்சி தலைவரோ இல்லை முக்கிய தலைவர்கள் பேசும்போது, இப்போ உதாரணத்துக்கு துரைமுருகன் பேசும்போது எதிரில் துரைமுருகனோட லேபிளுக்கோ பிராண்டுக்கோ மரியாதை இல்லைன்னும் போது இங்கேருந்து பறந்தாமலாம் கத்துவாப்புல. அதாவது அவர் வந்து அவை முன்னவரோ இல்லை அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரணமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி. அதே மாதிரி இவர் டி நகரில் பழைய பழக்கடை ஜே அன்பழகன், அதே மாதிரி வெற்றிவேலு நிறைய நாள்லாம் இருந்தது கிடையாது அவையில். ஆனால் வெற்றிவேல் இருக்கும்போது அதிமுக பற்றி யாருன்னா பேசுனாங்கன்னா தான் ஆடலாம், தான் சதா ஆடுனுவாங்க அந்த மாதிரி. அப்போ கவுண்டர் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஒரு பிரச்சனையை பேசுறதுக்கோவே நீங்கள் வந்து இல்லையே. இல்லை, அவங்க புதுசுன்றதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ? ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, வச்சு நல்லா கலாய்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அப்புறம் என்ன ஸ்பேஸ் கொடுக்குறது? ஓ, திமுக தைரியம். ஆமாம், தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்றாரு அவரு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? கவர்மெண்ட் தானேங்க இருந்தீங்க, ஏஞ்சிட்டு இதோட இது முடிச்சிக்கலாம் பேரவைத் தலைவர்ன்றார் இன்னொரு முன்னாள் மூத்த அமைச்சர். ஏங்க இது அதாவது பாருங்க, அந்த மார்டின் ஃபேமிலி கொடுத்த காசு அது சட்டமன்றத்தில் விவாதமாச்சு, பேசுபொருளாச்சு. அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறமா வந்து மேகதாது பிரச்சனை, நீட்டு, அவர் அழகாக ஒரு தீர்மானமாக போட்டு போகிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீனியர் மோஸ்ட் முன்னாள் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் போதிய அளவுக்கு நிறைய பேர் செயல்படலை அப்படின்ற மாதிரி நான் அதில் பார்க்குறேன். நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்குறாங்க அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஒரு பத்திரிக்காரன், நமக்கு எதுக்கு பிரச்சனை? ஒரு சிலர் மேபி இதுக்கு தான் சொல்கிறது, கேஸ் இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, கட்சிக்காக நிற்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுன்றது. அப்போ என்ன ஆனால் மேபி ஃபஸ்ட் டைம்னும் போது என்ன பண்ணுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறது. இப்போது தாவேக்கால இருக்கிற ஒரு சில யங் மினிஸ்டர்ஸ் முயற்சி பண்ணுறாங்களா? ஏன் பண்ணுறாங்க? இப்போ ராஜ்மோகன் இவ்வளோ பேச முடியும், சட்டமன்றத்தில் இவ்வளோ பேச முடியும்னு எதனால் வருது? ஃபஸ்ட்டு டைம். அதாவது காலையில் சிறுத்தை வந்து முன்னாள் வேட்டையாடிச்சா இல்லையான்னு பார்த்து ரேஞ்சர் செக் பண்ணாங்க. ஒரு சில சிறுத்தை, ஒரு சில புலியெல்லாம் வந்து மேப்பிங் பண்ணுறாங்கன்னா, முன்னாள் சாப்பிட்டு தான் இல்லை, மறுநாள் சாப்பிட்லன்னா அது இன்னும் வேகமாக ஓடும், காலையிலே வேட்டைக்கு போயிடும். இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது வந்து புதுசு, இவர் எப்படி டைப்புன்னு தெரியாது முதலமைச்சர். திடீர்னு இவரோட ஃபெயிலியருக்கெல்லாம் நம்மளை மாற்றிட்டா, முதலமைச்சர் நிர்வாகமே பண்ணலை, சரியாக பேசலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு 2 அமைச்சரை தூக்கி மாற்றிட்டாரு. முதலமைச்சர் நடவடிக்கை, அவர் வெறும் 2 பேரை மாற்றுறாரு, வேலை சரியாக செய்யணும்னு மாற்றுறாரு, பேர் எப்படி வரும்? முதலமைச்சர் கடும் நடவடிக்கை. இப்போ வெறும் அந்த செய்கை, அந்த பார்வை, அந்த தொலைநோக்கு, அந்த சிரிப்பு, இப்படி தான் போட்டுக்கிறாங்க. தலைப்பு கிடைக்காம இப்படி வச்சுக்கிறாங்க. இது செய்தின்னு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது.
இப்போ நடவடிக்கைலாம் எடுத்தால் எப்படி இருக்கும்? கலெக்டர்களை பந்தாடிய முதலமைச்சர் பத்திரிகையாளரை கிட்டேயே சேர்க்கறது கிடையாது. ஏன்? இன்றைக்கி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு நான் முன்னாடியே சொன்னேன், இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக சொன்னேன்னா ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பேசினேன், விஜயகுமார் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ராப்பாக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஓய்ச்சி தான் இதெல்லாம் ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஆஸ் அ கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய விஷயத்தை இன்னும் ஃபார்முலேஷன் ஸ்பீடப் பண்ணணும். இன்னொன்று, ராஜ்மோகன் ஒருத்தவர்களும் டிஐபிஆரில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகள் மதிக்கிறதே கிடையாது. துறை அமைச்சரே மதிக்கிறதில்ல. அதை மதிக்கிறது இல்லைன்னா என்னென்னா கேட்குறது கொள்றதுலாம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு. இப்போ இவருக்கு ஃபைல் லோடு ஜாஸ்தி, சட்டமன்றத்தில் பேசுறது, முதலமைச்சருக்கு ஏதாவது ஒன்று ஆகிடக்கூடாது அங்கே. அதாவது எப்படின்னா முதலமைச்சரை சுற்றி ஒரு 5 பேர் சுற்றி சுற்றி வந்துனே இருக்கிறாங்க. எப்படின்னா இந்த நவகிரகத்தை சுற்றி வருவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு மாதிரி வேண்டுதலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அது அங்கே இருக்கிற சாமிக்கு பாதுகாப்பு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. என்னன்னா எங்களை மீறி யாரும் வந்து முதலமைச்சரை எதுவும் கேட்டுறக்கூடாது, அவரோட மாண்புக்கும் அவரோட பெருமைக்கும் ஒரு இழுக்கு கூட வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அந்த துறையில் நிறைய பேர் வந்து ஃப்ரீ. டெல்லி எப்படி பார்க்குறாங்க இந்த 100 நாள் ஆட்சியை, விஜய் ஆட்சியை? டெல்லியில் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல, தமிழ்நாடு கண்டுக்கல. அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அமித்ஷா பதவி விட்டா ராஜினாமா பண்ணுன்னு கேட்பாங்க போல இருக்குது, 10 பேர் மேலே குண்டு சுட்டுக்கிறீங்கன்னு. அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறாரு அவரே. மன அமைதிக்காக திருவண்ணாமலையில் வந்து சாமி கும்பிட்டு போகிறாரு. அதனால் வந்து இங்கே இன்னொன்றுங்க, டெல்லியை பொறுத்தவரையிலும் யாருப்பாங்க அப்படின்னா, ஐயா யாருங்க இனியா, ஆமாம் சொல்லுங்கள், எதுக்கு குரல் கொடுக்குறீங்க, சொன்னால் செய்ய போகிறோம், அப்படிதானே இருக்கிறாங்க எல்லாம். அப்படிலாம் இல்லையே, இவர் புஷியானந்த் அவர்களே இது பண்றாரு, ஒன்றிய அரசெல்லாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது, இங்க நம்ம தான் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துக்கோம்ல, அது வெளியில போகாதுல்ல இந்த செய்தி, பத்திரிகையில பெருசாக போகாது. பார்க்கலையா அவர் பேசுனது? எல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கிறேன். 100 நாளில் எங்கே நயினார் நாகேந்திரன் கூட தான் பேசினார். அவர் மேலே எதனா வழக்கு போட்டிங்களா? இல்லை இவர் அண்ணாமலை கூட தான் நான் என்ன நடிகை இங்கே இடுப்பெல்லாம் பூச்சிக்கிள்ளி இன்னும் விளையாடிட்டு இருக்கிறதான்னு பேசினார். எதனா வழக்கு போட்டிங்களா? என்ன உங்கள் பயங்கர எதிர்ப்பாக இருக்கு, பாஜக எதிர்ப்பு இதுவரைக்கும் பார்க்காத எதிர்ப்பாக இருக்கு பிஜேபிக்கு. கருப்பு பலூன் விட்ட ஊருங்க இது. அப்புறம் அவங்களே ஆட்சிக்கு வந்தோன்னா பலூன் ஊரத்தை நிப்பாட்டாங்க. இதில் அதிமுக வண்டி கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா கூட்டணியில் இருக்கவங்க அதனால் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுத்துட்டு ஓடிடலாம். இப்போ நேற்று கூட பாருங்கள், தீர்மானம் வருது, தீர்மானத்தை எதிர்த்து பேசணும், அதெல்லாம் ஆதரிக்கணும். அவர் சட்டில் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டார்ல. என்ன பண்ணார்? அது என்ன இருக்குன்னே தெரில. அது தெரியறதுக்கு முன்னாடி எப்படி எதிர்க்கிறதுன்னு ஒரு ஸ்டாண்டு புதுசாக ஒன்று எடுத்தாரா? அதில் பாருங்க, விஜய் அண்ட் உதய் ஆன் சேம் பேஜ். அதான் சார், எப்படி இது, அதாவது டீலிமிட்டேஷன் விஷயத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே அது ஏறக்குறைய அவர் கொஞ்சம் பேலன்ஸ் தான் பண்ணார். டீலிமிட்டேஷன் எனக்கு தெரிஞ்சு ஃபேர் டீலிமிட்டேஷனே எதிர்பார்க்குறாங்க திமுக, அப்படிதான் இது இருக்கு. ஆனால் கடைசியில் இந்த எதிர்ப்பு தீர்மானத்தை ஆதரிச்சும் போடுறாங்க ஓட்டு. என்னன்னே நாமக்கே வாசத்துக்கு ஒரு தீர்மானம் தானே, எதிர்த்து ஓட்டு போட்டுக்கிறேன், அப்புறமா வருமா மேலே பார்த்துக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது சார்? எனக்கு தெரிஞ்சு இன்னமும் திமுக இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை நம்பியே உட்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது கை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதையே எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்களோ இன்னும் இல்லை, எப்படி இதை நம்புவாங்கன்னு நினைச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னே ஒன்றும் புரியலையே. தாவேகாவை நம்புறாங்கல்ல, கிறிஸ்டினு முஸ்லீமு ஹிந்துலாம் எதுவும் கிடையாதுங்க. சான்ஸ் கிடைச்சவங்க சான்ஸ் கிடைக்காது, வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது ஆட்டியை போட்டு போயிடுவாங்க. வாய்ப்பு இல்லாதவங்க எனக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்பாங்க. அரசியலில் இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பேராயர் இயக்கத்துலேருந்து வரோம், நாங்கள் வந்து அந்த அரே ராமா அந்த குரூப்லேருந்து வரோம், நாங்கள் வந்து ஐயோ காகித மில்லத்து வழியில் நாங்கள் எதனா கண்ணியமாக பண்ணோம். பூரா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் வர்றது தான். மற்றபடிலாம் வந்து இந்த பொது பார்வை, அந்த பொது விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு அரசியல்லாம் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கறதும் இல்லை, இவங்க பேசுகிறத நான் நம்புறதுக்கும் இல்லை. இனிமேல்ட்டு கிறிஸ்டின் ஓட்டு இங்கே வந்துடும், தலித் ஓட்டு அங்கே வந்துடும், அதெல்லாம் கிடையாது. விஜய் சாரோட அந்த ஃபினாமினா இருக்குது இல்லையா, இப்போ அது வந்து இது எப்படி வேலை செஞ்சுது என்னன்னே தெரில. ஐயா ஆனந்த் அவர்களே அவரோட நண்பர்கள்கிட்ட இல்லை அவரை பார்க்க வர எம்எல்ஏங்களெல்லாம் ஒரு சிலர் திட்டுறாராம், நம்ம மூஞ்சிக்கெல்லாம் அவங்களெல்லாம் யாரும் ஓட்டெல்லாம் போடல, தலைவரை பார்த்து போட்டாங்க, அவர் இமேஜ் அவர் மேலகத்தெல்லாம் போட்டாங்க, பேரை கெத்தக்கூடாது, அப்புறம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டான் பார்த்துக்கோங்க, எதனா வந்துச்சுன்னா பிரச்சனை தான் அப்படின்னே சொல்கிறாராம். யாருன்னா வந்து பூங்கொத்து சால்வை போட்டாலுமே இது என்னவோ ஏதோ அப்படின்ற மாதிரி லைட்டாக. ஏன்னா இவர் பேசக்கூடிய முதலமைச்சர் கிடையாது. இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அமைச்சருங்களெல்லாம் வாங்க போனோன்னு அப்படியே ரொம்ப மரியாதையாக நடத்துறதுலாம் கிடையாது. எல்லாம் வெயிட்டிங் பண்ணி தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ ஒரு படத்தில் சொல்லுங்கள், இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாவா அப்படின்ற மாதிரி. அது இப்படி ஆசைப்பட்டாச்சு, ஃபோட்டோலாம் வச்சுக்கிறீங்க, டாட்டூலாம் போட்டுக்கிறீங்க, பாராட்டிலாம் தானே பேசுகிறீங்க. அவரே வெக்கப்படுற அளவுக்கு பாராட்டுறீங்கல்ல, சட்டமன்றத்தில் துதி பாடுறீங்கல்ல. இப்போ பாருங்கள், இவ்வளோ நாள் என்ன உதயநிதியை ஸ்டாலின்லாம் பாராட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமிலாம் என்ன பாராட்டினாங்க, இப்போ நாங்கள் பாடுற பாருங்க பாராட்டுன்னு பாருங்களேன். எதுக்கு
அதான் இருக்குது. அதே நேரத்தில் நமக்கு எதனா கிடைக்காதா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு. ஏன்னா தப்பான முடிவை வந்து நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்க. இப்போ விஜய் சார் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ தப்பு பண்ணால் அவர் வந்து கண்டிக்கலாம், கட்சியை விட்டு நீக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அமைச்சரை மாற்றலாம். ஆனால் அடிப்படையில் 2 விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிற அந்த கொள்கை முடிவு யார் எடுத்தது? அங்கேருந்து 800 கோடி 900 கோடி அங்கே குத்தாருன்றீங்களே. கூட இருந்தவரே அதை ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, சும்மா வண்டியில் போன கைப்புள்ளிக்கே இவ்வளோ அடினா அப்போ எதிர் இருந்தவனுக்கு எவ்வளோ அடி அப்படின்ற மாதிரி ஒன்று காட்டுவாங்க கேரக்டரில். அந்த மாதிரி அப்போது சும்மாவே கொடுத்தாங்கன்னா இப்போ ஆட்சியிலே இருக்கிறாங்களே, இப்போ உங்களோட வியாபாரம் என்ன, திட்டம் என்ன? இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? அதாவதுங்க, இப்போ கக்கன் வீட்டுக்கு போகிறோம், காமராஜர் வீட்டுக்கு போகிறோன்னா அவங்க வீட்டுக்கு ஆடம்பரமாக போனால் அது தப்புன்றது ஒரு புரிதல். ஏன்னா அவங்க வந்து நேர்மையும் ஒரு எளிமையும் நேசிக்கிறவங்க. நாங்கள் இப்படி தான் ரொம்ப பணக்காரங்க, நாங்கள் ரொம்ப ஆடம்பரமாக இருப்போம், 4-5 கார் வச்சுருப்போம் அப்படின்னா போகிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. 100 நாள் ஆச்சு பாஸா ஃபெயிலா? 100 நாள் ஆச்சு ஜஸ்ட் பாஸ். ஏன்னா அது ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது நம்மளோட அரசு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. மக்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இன்னலை கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. கரண்ட்டு பில்லு வந்து பிரச்சனை இல்லாத மாதிரியே அவங்க நடித்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையல்ல, மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆவின் பால் தட்டுப்பாடு இருக்குது. ஒரு சில அத்தியாவசிய பொருள் விலை ஏறி இருக்குது. அரிசியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே விலை ஏறி இருக்குது. இந்த மழை காலம் பெய்யாதனால விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெசவு தொழில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. சொத்து வரி ஏற்றதுனால இந்த வாடகையெல்லாம் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பிரச்சனைகள்லாம் இருக்குது சென்னை போன்ற நகரங்களில். இப்போ சென்னையில் ஏற்றுற மாதிரி அடுத்து ஒவ்வொரு நகரங்களில் சைலண்ட்டாக ஏற்றுவாங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் பெரிய முன்னேற்றம் என்பது கிடையாது. பெரிய முன்னேற்றம் ஒரு வேளை அப்படி இருக்குமேனால் கோயம்புத்தூரில் 10 நாளில் 4 கேஸ். இது எடுத்துக்காட்டு. சென்னையில் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகிருக்கு. பாலியல் சீண்டல், பாலியல் கொலை வரலும் போயிருக்கு. அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. கோர்ட்டில் போன கேஸுகள் நிறைய கேஸில் வந்து அரசுக்கு பின்னடைவு வந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் சார், என்ன மாற்றங்கள் பிறக்க போதோ அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி.